ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. அதுவும் த்ரிஷாவை பற்றி தான். சமீப காலமாக நடிகை த்ரிஷாவை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாகுது. சில நேரம் அது நல்ல விதமாகவும் இருக்குது, சில நேரம் சர்ச்சையாகவும் இருக்குது. ஸோ சர்ச்சையாக இருக்க காரணம் என்னென்னா, விஜய் அவர்கள் பதவியேற்பு விழாவுக்கு பின்னாடி தான். விஜய் அவர்கள் பதவியேற்பிலிருந்து இப்போ வரைக்கும் த்ரிஷாவை சுற்றி நிறைய சர்ச்சைகள் வெளியாகிட்டே இருக்குது. அப்படி என்னென்ன சர்ச்சைகள் வெளியானது அப்படிங்கிற ஒரு இதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்ன சர்ச்சை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நடிகை த்ரிஷாவும் விஜய் அவர்களும் நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்க்ரீனில் இவங்களுடைய பேர் பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இவங்களுடைய பேருக்கு நிறைய பேர் அடிக்ஷன் கூட சொல்லலாம். ஸோ விஜய் பதவியேற்புக்கு பிறகு த்ரிஷாவுடைய வாழ்க்கையில் மேஜிக்கலாக இந்த மே மாதம் அமைந்ததாக அதனுடைய நினைவுகள் தான் இப்போ வைரல் ஃபோட்டோவாக வெளியாகி ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் வாங்க பார்க்கலாம். நடிகை த்ரிஷாக்கு மேஜிக்கல் மே என பெயரிட்டு தனது மே மாத நினைவுகளை பகிர்ந்திருக்கிறார். தனது 43வது பிறந்தநாள் மற்றும் பொக்கிஷமான பல தருணங்களை இந்த ஃபோட்டோக்களில் அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறது தான் இப்போ ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு. நடிகர் விஜய் முதல்வராக பதவியேற்ற விழாவில் கலந்து கொண்ட சில நாட்களில் த்ரிஷா இந்த ஃபோட்டோக்களை பகிர்ந்துள்ளார். இது மேஜிக்கல் மே மாதத்தின் நினைவுகள் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் அவரது பிறந்தநாள் கொண்டாட்டம், செல்லநாய் இசியுடனான தருணங்கள் என பல நினைவுகளை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. திங்களன்று இன்ஸ்டாகிராமில் கடந்த மாத ஃபோட்டோக்களை த்ரிஷா பதிவேற்றம் செய்திருக்கிறார். மே 4 அன்று தனது பிறந்த நாளில் செல்லநாய் மற்றும் பிரார்த்தனை டைரியுடன் எடுத்த படங்களை எல்லாம் பகிர்ந்திருக்கிறார். பூ போட்ட உடையில் சிரித்தபடி ஒரு மிரர் செல்ஃபியும் பதிவிட்டிருக்கிறார். பிறந்தநாள் பரிசாக வந்த பூங்கொத்துக்களுடைய படங்களையும் மேக்கப் இல்லாத ஒரு நேச்சுரல் செல்ஃபியும் த்ரிஷா பகிர்ந்திருக்கிறார். 40 வயதில் 25 வயது போல தோற்றமளிப்பது இலக்கில்ல. 20 வயது பெண்களுக்கு 40 வயது ஆவலோடு எதிர்நோக்க வேண்டும் என்று சொல்வதே நோக்கம் என்ற ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய வாசகமும் அந்த ஃபோட்டோக்கு கீழே இருந்தது. கடந்த சில மாதங்களாகவே த்ரிஷா மற்றும் விஜய் இடையான தனிப்பட்ட உறவு குறித்து இணையத்தில் பல யூகங்கள் பரவி வருது இப்போ வரைக்கும். ஆனால் இந்த வதந்திகள் குறித்து இருவரும் அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை. திருமலைக்கு சென்றுவிட்டு திரும்பிய த்ரிஷா நேரா விஜயின் இல்லத்திற்கு சென்றது பெரும் செய்தியானது. 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் டிவிக பெற்ற வெற்றியை தொடர்ந்து விஜயின் அரசியல் வெற்றிக்கு இது ஒரு அறிகுறி என ரசிகர்கள் ஆரம்பத்தில் கருதினர். த்ரிஷா கேமராக்களை பார்த்து சிரித்து தம்ஸ்அப் காட்டியது குறிப்பிடப்படுது. விஜயின் பதவியேற்பு விழாவில் த்ரிஷா தனது தாய் உமா கிருஷ்ணரோடு கலந்து கொண்டார். அந்த வீடியோலாம் சொல்லவே தேவையில்லை, இணையத்தில் மேலும் வைரலானது. கடைசியாக த்ரிஷா சூர்யாவோடு கருப்பு படத்தில் நடித்திருந்தார். திருமலை பயணத்திற்கு பிறகு த்ரிஷா சென்னையில் உள்ள விஜயின் வீட்டிற்கு சென்றதாக செய்திகள் வெளியாகியது. அங்கிருந்து அவர் வெளியேறக்கூடிய காட்சிகள் ரசிகர்களுடைய ஆர்வத்தை மேலும் தூண்டியது. இந்த ஃபோட்டோக்களுடைய கடைசியில் மீண்டும் தனது செல்ல நாயான இசியின் படத்தை த்ரிஷா பகிர்ந்திருந்தார். மேஜிக்கல் மே மாதத்தில் இன்னும் சில நினைவுகள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தார். நீண்ட காலத்திற்கு இது எனக்கு மகிழ்ச்சி தரும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். பர்டிகுலராக ஏன் மேஜிக்கல் மே என்று குறிப்பிடுறீங்க அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியாக இப்போ எழுந்து வருகிறது. மெயினாக இந்த ஃபோட்டோக்கள் வைரலாகிறத விட மேஜிக்கல் மேங்கிறது சொல்கிற மாதிரி இப்படி நீங்கள் பண்ணுறது ஏதோ பர்டிகுலராக சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தாள்கள் வைரல் ஆகிட்டே இருக்குது. அதோடு நிறைய பேர் த்ரிஷாவுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறாங்க. நீங்கள் மேஜிக்கல் மேன்னு சொல்லும் போது இந்த மேஜிக் உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கணும், இந்த மகிழ்ச்சி எப்பயுமே இருக்கணும், இது போல் எங்களுக்கும் நீங்கள் நிறைய ஃபோட்டோ கொடுத்து உங்களுடைய அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஒரு பக்கம் சந்தோஷத்தோடு வரவேற்கிறாங்க. ஒரு பக்கம் சர்ச்சையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பல பேருக்கு இது மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா நடிகை த்ரிஷா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
முன்னணி கதாநாயகியாக கடந்த 20 வருடங்களாகவே வந்து இருக்கிறாங்க. ஸோ நிறைய நடிகைகள் வருவாங்க போவாங்க, ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இப்போ வரைக்கும் தரமான படத்தை கொடுத்து முன்னணி நடிகையாக வராங்க. இப்போ சமீபத்தில் வெளியான அந்த கருப்பு திரைப்படத்தில் கூட இவங்களுடைய நடிப்பு நல்லா இருக்கிறதாகவும் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல் த்ரிஷாவும் விஜய் அவர்களும் ஸ்க்ரீனில் வரும்போது விசில் தாறுமாறாக பறக்கும். இவங்களுடைய பேர் பார்க்கும்போது அப்படியே நிஜ பேர் பார்க்குற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இதுக்கும் வந்து கமெண்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் வந்து ஸ்க்ரீனில் வரும்போது என்ஜாய் பண்ணும்போது நேரில் வரும்போது மட்டும் ஏன் இப்படி வந்து கடுப்பாத்துறீங்க, நிறைய வந்து கேள்விகள் எழுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆதரவாகவும் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆனால் அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ஸோ நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருதுங்கிற மாதிரி தான் குறிப்பிடப்படுது. சமீபத்தில் கூட நடிகர் அஜித் அவர்களுடைய தாயார் வந்து மறைந்திருந்தாங்க. ஸோ அவங்களுடைய மறைவுக்கு முக்கிய பிரபலங்கள் எல்லாமே நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. அதுவும் வந்து சர்ச்சைக்குள்ளானது. இதில் என்ன சர்ச்சை அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்கலாம். பார்த்துருந்தவங்களுக்கும் தெரியும், பார்க்காதவங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ விஜய் அவர்கள் சிஎம்மாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நேரில் அஜித் வீட்டுக்கு சென்று ஆறுதல் கூறி அவங்களுடைய அம்மாவுடைய இறுதி சடங்கில் கலந்துருக்காங்க. அப்போ கூட த்ரிஷாவும் போயிருக்காங்க. அந்த புகைப்படமும் வீடியோவும் சமூக வலைத்தளங்களில் இப்போ வரைக்கும் வைரலாக ட்ரெண்டாக பரவிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நடிகை த்ரிஷா அவர்கள் இந்த மேஜிக்கல் மேன்னு சொல்லி இந்த மாதத்துடைய முக்கிய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து இந்த மாதிரி இவங்க பகிர்ந்தது இவங்க மட்டும் கிடையாதுங்க. நிறைய செலப்ரிட்டி, நிறைய முக்கியமான இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கூட அந்தந்த மாதம் என்ன நடந்ததோ அதை வந்து பர்டிகுலராக சிலதெல்லாம் சிறப்பாக நடந்திருக்குள்ள அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதுவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் வந்து த்ரிஷாவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் பதவியேற்புக்கு பின் தான் இவங்களுடைய மேஜிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுடைய ப்ரைவேசியை வந்து கரெக்டாக வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் நிறைய பேர் ஆதரவு கூறுற மாதிரி தாள்களை வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த வீடியோ தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அதை தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரசிகர்கள் நிறைய பேர் சொல்கிற மாதிரி இது சாதாரண ஒரு விஷயமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சாதாரண விஷயத்தை தான் நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறவங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பார்க்குறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் முக்கியமான நியூஸ்கள் என்ன வருதோ அதோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.